இந்த அதிகாரிங்க எலச்சிபாளையம் காவல்துறையும் சுரேஷ் தீபிகா இவங்க 2 பேர் தான் என்னை மறுபடியும் இங்கே பேச விட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னை கொன்றுவாங்க. அதனால் நான் தப்பிச்சு இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன நடக்குமோ தெரியாதுங்க. அது வாங்கி இப்படி கண்ணில் கடிச்சு காமிக்க மாட்டாங்க. மதராசத்தில் அவங்க கவுண்டர் விடுங்க, மாமா மச்சான் இப்படி தோல்மா இருக்காங்க, அவ்வளோதாங்க. மாமா மச்சான் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அங்கே வந்துங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க சார். இனிமேலும் விசாரிக்க மாட்டாங்க, விசாரணை இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. என்னுடைய உயிர் போனால் எலச்சிபாளையம் காவல்துறையும் தீபிகா சுரேஷ் இவங்களால் தான் எங்க உயிர் போவோம். அவங்க ஏற்கனவே பல கொலைகள் செஞ்ச, அதனால எங்களுக்கு தப்பிச்சு தான் இங்க வந்திருக்கோம். இங்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட தாழ்த்தப்பட்ட